ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மந்த்லி கிராசரி வந்து என்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்களோட ஷேர் பண்ண போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ஆல்ன்ற பட்டனை அழுத்திக்கோங்க. தேங்க்யூ. இப்போ வந்து நம்ம இந்த மந்த் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க. நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பில்ஸ்பரியில் வந்து சக்கி ஃப்ரெஷ் ஆட்டா வந்து 2 kg வாங்கியிருக்கேங்க. பார்த்திங்கன்னா ஆஷிர்வாட் கல்லுப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 2 kg வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த மீல் மேக்கர் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேங்க. அது பிரியாணி இதுக்கு எல்லாமே செய்வோன்னா, அதனால் அது வாங்கியிருக்கேன். சப்பாத்தி கிரேவிக்கு இதுக்கெலாம் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து மைசூர் தால் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 1 kg வாங்கியிருக்கேன். அது எதுக்காகனா இந்த இட்லி சாம்பார் இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் அது வாங்கியிருக்கேன். நாகால மைதா வந்து ஒரு 1 kg வாங்கியிருக்கேன். அது எதுக்காகனா ஏதாவது மந்த்லி ஒன்ஸ் வந்து பரோட்டா இந்த மாதிரி வீட்டில் செய்வோம் இல்லைங்களா, அதுக்காக அது வாங்கியிருக்கேன். அப்படி இல்லைனா அந்த பருப்பு போலி இதெல்லாம் செய்கிறதுக்கு அது நல்லாயிருக்கும், அதுக்காக அது வாங்கியிருக்கேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ வந்து வரமிளகாய் வாங்கியிருக்கேன். சபீனா பவுட்ரு வாங்கியிருக்கேன். அது வந்து பூஜா சாமான் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக அது வாங்கியிருக்கேங்க. இது வந்து மை ஹோமில் வந்து ஒரு லிக்யூட் வாங்கியிருக்கேன். எப்போவுமே விம் லிக்யூட் தான் வாங்குவேன். இந்த டைம் வந்து மை ஹோமில் சரி ஒரு டைம் ஆல்டர்னேட்டிவாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸில் வாங்கினேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன வாங்கியிருக்கோன்னா குட் லைஃப்பில் வந்து ஜீரகம் வந்து ஒரு 100 கிராம் வாங்கினேங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து பூஜா ஐட்டம்ஸ் வந்து ஊதுவத்தி, அதுக்கப்புறம் திரி, இந்த சாம்பிராணி கல் சாம்பிராணி இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து அது போடுவோம் வீட்டுக்கு, அதனால் அதையும் சேர்த்து வாங்கியிருக்கேங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். சக்தியில் டர்மரிக்கு அதாவது மஞ்சத்தூள் ஒரு 100 கிராம், உதயம் உளுந்து ஒரு 1 kg வாங்கியிருக்கேன் இட்லி தோசைக்காக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சிக்கன் மசாலா ஒரு 100 கிராம், வெந்தயம், மட்டன் மசாலா ஒரு 50 கிராம் வாங்கியிருக்கேன். ஒரு 1/2 kg அளவுக்கு கடலை மாவு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சக்தியில் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கறி மசால் 50 கிராம் தான் வாங்கியிருக்கேன். சக்தி சாம்பார் பொடியும் 50 கிராம் தான் வாங்கியிருக்கேன். அது கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் வந்து ஒரு 50 கிராம் வாங்கியிருக்கேங்க. நம்ம வந்து டீக்கு இதுக்கு எல்லாமே யூஸ் ஆகும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் வெள்ளை ரவை இருக்குது இல்லைங்களா, அது ஒரு 1/2 kg வாங்கியிருக்கேன். அதுவும் லூஸில் தான் வாங்கினேன். அப்புறம் இந்த கோதுமை வாங்கியிருக்கேங்க ஒரு 1 kg தோசைக்காக. அப்புறம் பொட்டுக்கடலை வாங்கியிருக்கேன். இது எல்லாமே ரிலையன்ஸில் வாங்கினது. இது வந்து லிக்யூட் வந்து எப்போவுமே நம்ம வந்து சர்ஃப் எக்ஸல் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டைம் வேறு பிராண்ட் வாங்கியிருக்கேன், நல்லா தான் இருக்குது. அப்புறம் சோப்பு, ஷாம்பு, ப்ரஷ்ஷு, கோல்கேட் பெருசு தான் வாங்கியிருக்கேன், ஏன்னா பெருசு இருக்கட்டும்னு சொல்லிட்டு. அப்புறம் ப்ரஷ்ஷுமே இந்த டைம் சென்சோடைனில் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது, அது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு வாங்கியிருக்கேங்க ஒரு 1/4 கிலோ அளவில். இது லூஸில் வந்து இதுவும் ரிலையன்ஸில் வாங்கினது தான். பச்சை பட்டாணி ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கேன். மிளகு வாங்கியிருக்கேங்க ஒரு இதில் இருக்கிறது மிளகுமே ஒரு 100 கிராம் அளவுக்கு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ இது எல்லாமே வாங்கியிருக்கேன். அப்புறம் காஃபிக்காக சன்ரைஸ் காஃபி இது வாங்கியிருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பளம் சக்தியில் வாங்கியிருக்கேன் ஒரு சின்ன கப்பு 2. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து வெல்லம் வாங்கியிருக்கேன், ஏதாவது ஸ்வீட் எதாவது செஞ்சால் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு மிக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் சக்தியில் ஒரு 1/2 kg. ஏதாவது வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் 2 வீக்ஸ் ஒன்ஸ் செய்வோம், அதுக்காக அது வாங்கியிருக்கேன். இது கயிறு ரோப் கயிறு தேவைப்பட்டதுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து இது ரிலையன்ஸில் வந்து ஒரு 2000 மேலே நம்ம வாங்கினோம்னா அந்த ஒரு 1 kg சுகர் ஃப்ரீயாக கொடுத்தாங்க, அது வாங்கினேங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம வந்து இது கல்பாசி நான் யூஸ் பண்ணுவேன், அது வாங்கியிருக்கேங்க. நான் எப்போவுமே வந்து மிஸ்டர் கோல்டில் தான் ஆயில் வாங்குவேன். இந்த டைம் குட் லைஃப்பில் வாங்கினேன், ஆஃபரில் தான் இருந்தது. 150 சம்திங் வந்தது பர் லிட்டரு. சரி ஒரு 2 லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன், யூஸ் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு. இதுவும் ரிலையன்ஸில் தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இது பிஸ்தா வந்து ஒரு 100 கிராம் வாங்கியிருக்கேன், ரோஸ்டடு சால்ட்டடு.
சரி யூஸ் பண்ணி பார்க்கலான்ட்டு. அப்புறம் இது வந்து குட் லைஃபோட அரேபியன் டேட்ஸு. இதுவுமே வந்து நம்ம வந்து ரிலையன்ஸில் தாங்க வாங்கினோம். ஆஃபரில் போட்டிருந்தாங்க 99 ருபீஸ் ஆஃப் கேஜின்ட்டு. இது குட் லைஃப்பில் இதுலுமே ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. நல்லா இருக்குங்க. முந்திரி ஒரு ½ கேஜி வாங்கினேங்க. ஏதாவது இந்த பவுடர் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாதாம் பவுடர் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு பாதாமுமே ஒரு ½ கேஜி வாங்கியிருந்தாங்க. இதுவுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்புறம் பூஜா ஆயில் வந்து ஒரு லிட்டர் வாங்கியிருந்தேன். சோப்பு சர்ஃபெக்சல் சோப்பு வந்து ஒரு 3 சோப்பு வாங்கியிருந்தேங்க. அவ்வளோதாங்க. இதுதாங்க நம்ம மந்த்லி கிராசஸரி. இது வாங்குறதுக்கே நமக்கு அப்பாடான்னு ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது நிறைகள் குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸுங்க. இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.